ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நேற்றே வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு பௌர்ணமி. அதாவது ஆடி செவ்வாயில் வந்து பௌர்ணமி வந்து நைட்டே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி புதன்கிழமை 8:35 45 வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 9 மணிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்லா சாமிக்கு விளக்கு வச்சு உங்கள் பிரார்த்தனை வந்து நீங்கள் சாமிக்கிட்ட வைங்க. இந்த மாதிரி வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த படிக்கிறது, கல்யாணம் வரணும், அந்த நல்ல நல்ல பையன் நல்ல பொண்ணு பேர் எடுக்கிறது. அதாவது சில குழந்தைங்கள் வந்து ஏதாவது சேட்டையெல்லாம் பண்ணாங்கன்னா அம்மா அப்பா தான் சொல்லி கொடுக்கணும், அம்மா அப்பா தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அது நான் சின்ன வயசுலேருந்தே கேட்ட பொண்ணு தான். சின்ன இத்தினூண்டாக இருக்கும் போதே நான் என் காதில் அது ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க, குழந்தைங்க தெரியனாலும் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும், இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதாவது ரொம்ப வேலை பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகிற பெண்ணுங்களும் இந்த பையன், இந்த சின்ன பையன், அந்த 3 வயசு 4 வயசு தான் இருக்கும், பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாங்க, நான் வந்தவொடனே புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து சேட்டை பண்ணக்கூடாது. நல்ல பையனா நல்ல பொண்ணாக வந்து குழந்தைங்க வளரணும். எல்லாருமே சுற்றிலே இருக்கிறவங்க நல்ல பொண்ணு நல்ல பையன் பேர் எடுக்கணும். எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களோட பையனோட பொண்ணா, அப்போ எங்களோட பையனோட பையனால நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி அப்போ நீங்கள் குழந்தைங்களை நீங்கள் வேண்டிக்கிட்டங்கன்னா அது வந்து பழிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க, சாமியை நல்லா வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் வந்து தீர்த்தத்தில் ஒரு மஞ்சள் தண்ணி போட்டு அதில் வந்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு இஷ்டம் என்னென்னலாம் நீங்கள் போடலாம் அப்படின்னா ஜவ்வாது, இந்த மாதிரி பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு நீங்கள் சாமிக்கிட்ட வைங்க. உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேற்றி ஒரு காசு வச்சுருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணனா உங்களுக்கு வந்து நல்லா நிறைவேறும். நான் எப்போவுமே நல்ல மனசோடு பண்ணணும். ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம தான் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி சாமிக்கிட்ட வைக்கக்கூடாது, நம்ம தான் பேர் எடுக்கணும் அப்படி. நீங்கள் என்ன பிரார்த்தனையோ அது வந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ.